Hare Krishna, warm welcome for today's கிருஷ்ணா புக் ரீடிங் செஷன். நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டிய பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகன்ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदा सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गो ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चगाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवणकीर्तनः हर्हन्तैस्तोहै अभद्राणि वितुनोति सुकृत्सताम् पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण अनेवरुक्कुम प्रभु स्क्रीन தெரியுதுங்களா பிரபு? ஆயுஷ்மதி. ஓகே, நம்ம போன வாரம் வேதங்கள் பிரார்த்தனை பண்றத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வேதங்கள் என்ன மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, ஸோ அதனோட செகண்ட் கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. ஓகே, செகண்ட் பார்ட் ஆஃப் ப்ரேயர். ஓகே, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கிருஷ்ணா புக் இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 809 இங்கிலீஷ்ல, சரிங்களா? 809.
எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கு. அங்கே தான் நம்ம அது வரையும் முடித்தோம். ஓகேங்களா? ஸோ பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகே. ஸோ இங்கே அடுத்த ப்ரேயரில் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகவத்கீதையில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அகம் பீஜ பிரதாபக, விதை அளிக்கும் தந்தை வந்து நானுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? அதுதான் வந்து இந்த பத்தியில விலாவரியா சொல்றார். ஓகேவா? ஐ எம் த சீட் கிவிங் ஃபாதர். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒரே கிருஷ்ணா. ஆ. ஸோ இங்க இருக்கு பாருங்க. அகம் பீத பிஜாமகா, அந்த சீட் கிவிங் ஃபாதர். ஸோ அப்போ என்ன தெரியுது? அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் உயிரை கொடுக்குற தந்தை இல்லையா? மனுஷனா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் எல்லா ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அங்கத்துணுக்கு, ஸ்பிரிச்சுவல் பார்ட் அண்ட் பார்சல் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்கும் அவர் தான் வந்து தந்தை, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஓகே. அது இல்லாமல் ஒவ்வொருடைய ஆத்மாக்குள்ளேயும் வந்து ஆத்மா பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இதை வந்து யாரை ஒத்துக்கிறதுன்னா அருவவாதிகள். ஓகேவா? இம்பர்சனலிஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜீவராசிகள் உயிர்வாழிகளும் சரி, கிருஷ்ணரும் வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈக்குவேட்டிங். ஓகே. ஆனால் அது வந்து தவறு. ஓகேவா? ஸோ ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா 2 பேருமே இருக்கிறாங்க. பட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால சமமானவங்க இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்மலாம் வந்து ஜீவாத்மா வந்து அணு ஆத்மா. அவர் வந்து விபு ஆத்மா. ஓகே. ஸோ இந்த அணு ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடலை மாத்திரம் தான் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இல்லையா? அந்த உடம்பையே கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா வாழ்ந்துட்டு வர்றதுக்கே கஷ்டப்படுது. ஆனா விபு ஆத்மா, பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் மாத்திரம் இல்ல. இது மாரி பல ஜீவராசிகள் இல்லையா? பல அண்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு பரமாத்மா. ஸோ என்னைக்குமே இவங்க 2 பேரும் சமம் ஆகுறது இல்ல. அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஓகே. ஓகே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஞானத்தில இருக்கான். ஓகேவா? இந்த உயிர்வாழிகள் எப்ப வந்து இந்த பௌதீக இயற்கையோட சம்மந்தப்பட்டு இருக்குதோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஞானத்தில இருக்கிறான். மறைஞ்சிடுறான். தனக்கும் மறந்து போயிடுறான். தனக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்ப வந்து மறந்து போடுறான். ஆனா, இந்த ஜீவாத்மா வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட விதமா செயல்பட அவனுக்கு சுதந்திரம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நானா செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவர் உள்ள இருந்துட்டு நமக்கு வந்து டிக்டேட் பண்றார். சொல்றார். அத தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். நம்ம எல்லா விஷயத்தையும் அவர சார்ந்து தான் இருக்கிறோம். ஓகேவா? அதுதான் இங்க சொல்றார். பட் அவர் வந்து யாரையுமே சார்ந்து இல்ல. அவர் வந்து ஆ ஃபுல்லி இன்டிபெண்டன்ட். நம்பலாம் வந்து டிபெண்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ, இப்போ ஒருத்தருடைய அறிவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மரக்கட்டையில வந்து நெருப்பு இருக்கு இல்லையா? நெருப்பு இருக்கு. அந்த நெருப்போட தன்மை என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டை வந்து சின்னதா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாதிரி நெருப்பு வரும். பெரிய கட்டை இருந்தா, அதில வந்து நல்ல திகு திகு திகுன்னு எரியும். இல்லையா? அது மாரி தான் நம்மளுடைய ஞானத்த கொண்டு தான் நம்மள வந்து கடவுள வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இண்டிவிஜுவல் சோல் இஸ் குவாலிட்டேட்டிவ்லி ஒன் வித் சுப்ரீம் லார்ட். அதாவது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொன்னார் பாருங்க, அச்சிந்த பேத அபேத தத்துவம். அப்படின்னா என்னன்னா, சைமல்டேனியஸ்லி ஒன்னஸ் அண்ட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அதாவது தன்மையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆ ஒண்ணா இருக்கிறோம். ஓகே. ஏன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து வந்தோம். அவரு சச்சிதானந்தம். நம்மளும் சச்சிதானந்தம். ஆனா ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மைன்யூட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, ஆ அளவுல வந்து வேறுபடுறோம். அவர் விபு, நம்ம அணு. அந்த து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லைக்கு உட்பட்டவர். ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட். ஓகேவா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏக ரசான்னு ஒன்று வார்த்தைய யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன? ஏகான்னா 1, ரசான்னா மெலோ. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தை அவருக்கு மாத்திரம் தான் வந்து அ உபயோகப்படும். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்சியா இருக்கார். நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கோமோ, அதெல்லாம் வந்து விட்னஸ் பண்ணிட்டுருக்காரு. ஓகேவா? ஸோ, நம்ம ஆரம்பத்தில சொன்னோம் பாருங்க. பிரம்மா முதல் எறும்பு வரைய அவர் உள்ள இருக்கிறார். பரமாத்மாவா இருக்கிறார். ஓகேவா? ஸோ, இந்த தேவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், விலங்குகள் மாதிரி தான் இருக்கிறார். பட் என்னன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன வேதங்கள்லாம் நல்லா படிச்சு, கடவுளுக்கு வந்து டைரக்ட்டா வழிபடுறாங்க. ஓகேவா?
ஸோ ஓகே, அதுதான் வித்தியாசம் மனிதனுக்கும் வந்து தேவதேவர்களுக்கு. ஆனால் ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா தேவதேவர்களை வழிபட மாட்டான். ஓகேவா? ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவதேவர்கள் கூட யாரு, அங்கத்துணுக்கு. அவங்களும் எந்த மாதிரி கேட்டகரியில் வராங்க, அந்த மனுஷன் மிருகம் அது மாதிரி ஒரு படைப்புகளில் தான் தேவதேவர்கள் வராங்க. அதனால புத்தி உள்ள எவனும் வந்து தேவதேவர்களை வழிபட மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளையும் ஏத்துக்க மாட்டாங்க, வேதங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு சக்தி இருக்கும்? அதே குழந்தை வந்து வளர்ந்த பிறகு அதுக்கு எவ்வளோ அளவுக்கு சக்தி இருக்கும்? செயல்கள்ல வந்து வித்தியாசப்படுது. இல்லையா? ஒருத்தன் வந்து சி சின்ன வயசுல சில விஷயத்த தூக்க முடியாது. இப்போ நம்மளால வந்து ஒரு ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் தூக்க முடியும். அதே சின்ன குழந்தையால தூக்க முடியுமா? முடியாது. அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தா கூட அவர் என்ன பண்ணாரு? பூத்தனாவ வதம் பண்ணாரு. அது மாரி பல அசுரர்கள வந்து வதம் பண்ணாருன்றத நம்ம பார்த்தோம். இல்லையா? சகடாசுரா, திருநாவர்த்தாய் எல்லாரும் தன்னை விட அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவர்தன மலையை வந்து சுண்டு விரல்ல அசால்ட்டா தூக்குனார். அவர் சின்ன குழந்தை தான். பட் சின்ன குழந்தை செய்யக்கூடிய செயலையெல்லாம் வந்து செய்யாம அதையும் செஞ்சுட்டு அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எந்த மனிதனாலும் நினைச்சு பார்க்க முடியாத செயல்களை செஞ்சாருன்றதை பார்க்குறோம். இல்லையா? ஸோ அதனால முக்தி பெற்ற ஆத்மாக்கள் யாரை வழிபடுவாங்க? பரமபுருஷ பகவானை தான் வழிபடுவாங்க. ஆனால் மாயாவதிகளுக்கு வந்து அறிவு கம்மி. ஓகேவா? ஓகே. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? தேவதேவர்கள் தான் பகவான் கிருஷ்ண முழு முதற் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய அக்ஞானம். ஓகேவா? ஓகே. மறுபடியும் வேதம் வந்து இந்த பெர்சானிஃபைடு வேதம் என்ன தன்னுடைய பிரார்த்தனை என்ன சொல்றாங்க பாருங்க. கடவுளை வந்து டியர் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஒருத்தன் வந்து உங்களை வழிபடணும்னா பல பல ஜென்மங்கள்ல வந்து உங்களுடைய தாமரை திருவடியில ஏற்கனவே வழிபாடு பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து உங்களை பக்தி பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சோல்ஸ் மகாத்மான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்லையா? அதே தான் பிரம்ம சம்ஹிதையில சொல்றாங்க. அநாதிராதி கோவிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? ஆ பழமையான கடவுள் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. மறுபடியும் அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 அ விஷயங்கள சொல்லப் போறாங்க. அதாவது மனசு, புத்தி, புலன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரால கொடுக்கப்பட்டது? கடவுளால கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த கடவுளால கொடுக்கப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம யாருக்கோசம் வந்து யூஸ் பண்ணணும்? அவருடைய சேவைகள தான் யூஸ் பண்ணணும். வி ஹேவ் டு என்கேஜ் இன் த டிவோஷனல் சர்வீஸ். ஆனா இவன் என்ன பண்றான்? தவறுதலா இந்த பௌதீக விஷயத்து மேல வைக்கிறான். இந்த 3 விஷயங்கள் மைண்ட், இன்டெலிஜென்ஸ், சென்ஸை வந்து இந்த பௌதீக விஷயத்துல வைக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? பந்தப்படுகிறான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவனுக்கு தெரியல. எங்க வந்து நான் பக்தி பண்ணணுன்றது தெரியாம போறதுனால, இந்த பந்தத்தினால அவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு உடலை வந்து பெறுகிறான். விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, தகுதிக்கு ஏத்த மாதிரி உடலை பெறுகிறான்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 3வது கேண்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு குழந்தை உருவாகுது? ஒரு தந்தை கிட்ட இருந்து ஒரு அணுவும், தாய் கிட்ட இருந்து ஒரு அணுவும் வரணும். இல்ல ஸ்பெர்மும், ஓவம் வந்து 2ம் சேர்ந்தாதான் ஒரு குழந்தை வரும். இது வந்து மனிதனா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், எந்த ஒரு உயிர் ஜீவராசிகளா இருந்தாலும் இப்படிதான் வரும். இல்லையா? ஓகே. அப்பதான் வந்து சேர்ந்தா தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். இப்படி பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இஷ்டப்பட்ட உடலையும் அதுவா தான் எடுக்குது. தன்னுடைய இச்சையின் காரணமா எடுத்துட்டு, இங்க வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஆனா வேற வேற கேடர்ல வாழ்ந்துட்டு இருக்குது. தேவர்களா இருக்கட்டும், மனுஷலா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அது தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வருது. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதங்கள்ல வந்து இந்த இந்த உயிர்வாழினங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் வேற வேற ஸ்பீஷியஸ்ல இருக்கு. இருந்தாலும் அது வந்து கடவுளுடைய ஒரு அங்கத்துணுக்குன்றத புரிஞ்சுக்கணும். மாயாவதி பிலாசபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த த பரமாத்மா இருக்காங்க இல்லையா? தன்னுடைய நண்பனா ஒவ்வொரு இருதயத்திலயும் அது வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ
ஏன்னா பரமாத்மாவும் தனக்குள்ள தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த பரமாத்மாக்கும் ஜீவாத்மாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் வித்தியாசம் இருக்குன்னு. இதுக்கு வந்து டாக்குமெண்ட் பண்றாங்க. வராக புராணத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்க வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, பாட்டு கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு அங்கத்துணுக்கை என்ன சொல்றோம்னா விபின் அம்சான் அப்படின்னு சொல்லுவோம் ஜீவாத்மாக்கள். அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட்டட் எனர்ஜி. பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து வந்த எக்ஸ்பான்ஷன், ப்ளீனரி எக்ஸ்பான்ஷன். அதை வந்து ஸ்வாம்சான்னு சொல்றாங்க. ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீவாத்மாக்கள் வந்து விபின் அம்சா, கடவுளுடைய விரிவாக்கம். நமக்கு தெரியும் 6 விதமான அவதாரங்கள் எடுக்கிறாங்க. அதுல வந்து புருஷ அவதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா காரணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, க்ஷீரோதகசாயி விஷ்ணு. இந்த க்ஷீரோதகசாயி விஷ்ணு தான் பரமாத்மா. அவர் தான் ஸ்வாம்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாராயண பஞ்சராத்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மா வந்து தடஸ்த சக்தின்னு சொல்றாங்க. கடவுள்கிட்ட வந்து 3 விதமான சக்திகள் இருக்கு. அதாவது ம், உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி, ஜட சக்தி. அந்த தடஸ்த சக்தி. ஓகே, மார்ஜினல் எனர்ஜி தான் வந்து ஜீவாத்மா. இதை புரிஞ்சுக்கணும். அது சின்னதா இருக்கிறதுனால அதனை ஜீவான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த முழுமுதற்கு இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டியை சில சமயத்தில் என்னன்னு சொல்றாங்கன்னா சிவான்றதும் சொல்றாங்க. சிவான்ற வார்த்தைக்கு என்னன்னு பொருள் பார்த்தீங்கன்னா மங்களங்கள் நிரம்பியவர் தான் வந்து சிவா. ஓகேவா? ஸோ சிவாவும் பார்த்தீங்க, சிவா வந்து மங்களகரமானது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பௌதீக விஷயத்தால கலங்கப்படவில்லை. ஓகேவா? ஆனா இந்த ஜீவாத்மா என்ன ஆகுது, பௌதீக விஷயத்துக்கு வந்த உடனே கலங்கம் அடைஞ்சிருது. ஓகேவா? கலங்கம்னா எப்படின்னா ஆசை, எண்ணங்கள். கடவுள் இந்த பௌதீக விஷயத்துல எல்லாம் வந்து பற்றுதல் இருக்கும். நான் அதை அடையணும், நான் தான் ஓனரா இருக்கணும், நான் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தணும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? கலங்கம் அடைகிறது, அஃபெக்டட். ஓகேவா? ஸோ இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டுக்கு உரியவர். ஓகேவா? இந்த பெரிய முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்த்துருக்கோம் அஷ்டாங்க யோகிகள். யம, நியம எல்லாம் ஃபாலோ பண்ணி, தாரணை, தியானம் பண்ணி, தனக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. பரமாத்மாவை வந்து வணங்குவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சமாதி. தாரணை, சமாதி. ரியல் சமாதி என்னன்னா, தாக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர்றது. ஓகேவா? அப்படி உணர்ந்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் என்ன ஆகுறாங்க? விடுபடுறாங்க. இல்லைன்னா அவங்க என்ன ஆகுறாங்க? இந்த பௌதீக விஷயத்திலே வந்து என்டாங்கிள் ஆயிடுறாங்க. பின்னி பிணைக்கப்படுகிறார்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுளுடைய தாமரை திருவடியில வந்து சரணடையணும். ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகவதம், ஸ்ரீமத் பாகவத்துக்கு கமெண்டேட்டரா இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட வேர்ட் இங்க இருக்கு. மை டியர், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நித்திய சேவகன், உங்களுடைய நித்திய பங்குல இருந்து வந்திருக்கேன். பட் நான் என்ன ஆயிட்டேன் தெரியுமா? இந்த பௌதீக விஷயத்துல வந்து பந்தப்பட்டுட்டேன். ஓகேவா? இந்த பௌதீக விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? உங்ககிட்ட தான் வந்துச்சு. நீங்க தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணமானவர். ஓகேவா? நீங்க வந்து எல்லார் உடம்புக்குள்ளேயும் வந்து பரமாத்மாவா இருக்கிறீங்க. நீங்க தான் வந்து ஆ பரம சந்தோஷத்தையும் அளிக்கிறீங்க. ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எட்டர்னல், பிளிஸ்ஃபுல் அண்ட் நாலேட்ஜ் இல்லையா? ஞானமயமானவர், ஆனந்தமயமானவர், நித்தியமானவர் இல்லையா? மை லார்ட். ஓகே. எனக்கு என்ன பண்ணுங்க, தயவு செய்து உங்களுக்கு சேவை, அன்பு சேவை, தொண்டு சேவை, அன்பு தொண்டு சேவை பண்றதுக்கு எனக்கு கட்டளையிடுங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? நான் மறுபடியும் என்னுடைய அசலான நிலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனைய வந்து கம்போஸ் பண்ணியிருக்கார். யாரு? ஸ்ரீதர சுவாமி. ஓகேவா? உயர்ந்த ஆத்மாக்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த இவங்கலாம் பரதுக்க துக்கின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் சேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அறியாமையினால வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இப்ப யோசிச்சு பாருங்க, பிரபுபாதா வந்து வயசான காலத்துல 69 வயசு ஆகும்போது அவர் என்ன பண்ணாரு? மேற்கிந்திய நாடுக்கு போறார். அங்க போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஹிப்பீஸ் எல்லாத்தையும் ஹாப்பீஸா கன்வெர்ட் பண்ணார். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணர குடுத்தாரு. அவர் குடுத்ததுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து இங்க பேசிட்டு இருக்கோம். இல்லையா? அதனால இந்த உயர்ந்த ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் விடுவிக்கணும் தான் நினைப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவெல்லாம் பந்தப்பட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ யார் ஒருத்தன் வந்து கடவுள் மேல நான் தளராத நம்பிக்கை வச்சு பக்தி பண்றானோ, ஓகே, ஆஹ் அவன் வந்து முன்னேறுவான். ஓகேங்களா? இது யார் பண்றது?
கிரேட் பர்சனாலிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த வேதம் பர்சானிஃபைடு வேதம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே, டியர் லார்ட், இந்த பரிபூரணமான ஞானத்தையும் உன் பரிபூரணமான உண்மையை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா. நீங்க ஆனா என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்க ரொம்ப கருணையானவர். இந்த வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு ரொம்ப கருணையானவர். ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலும் பல அவதாரங்கள் எடுத்து வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு யுகத்துல வந்து ஒரு ஒரு அவதாரம் பண்ணி மக்களை நல்லவர்கள் வந்து காப்பாத்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ யார் ஒருத்தர் அந்த லீலைகளை நினைச்சிருக்காங்களோ, ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குது. என்ன மாதிரி ஆனந்தம்? டிரான்சடென்டல் பிளிஸ், ஆன்மீக ஆனந்தத்தை கொடுக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா இந்த மக்கள் வந்து எதுக்கு வந்து, பொதுவான மக்கள் எதுக்கு வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான புராணங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஓகே. ஆனா கேட்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா இவங்க பாருங்க, உயர்ந்த ஆத்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே டிப் இன்டு த ஓஷன் ஆஃப் டிரான்ஸ்டென்டல் பிளிஸ். அதிலே மூழ்கிடுவாங்க அவங்க. அ தூய பக்தர்கள். அதுதான் டிஃபரன்ஸ் பொதுமக்களுக்கும், ஆ தூய பக்தர்களுக்கும். ஒருத்தன் வந்து ரொம்ப டயர்டா இருக்கன்னு வச்சுக்கோவேன், அவன் வந்து குளிச்சுட்டான்னு வச்சுக்கோவேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவான். அது மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து கடவுளை பத்தி கேட்கும்போது அவங்கள என்ன பண்றாங்க, அ உயிர் புதுப்பிக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆறாங்க. அந்த டயர்ட்னஸ், மறதி எல்லாம் கொஞ்சம் போயிடுது. ஓகேங்களா? ஸோ ஆனா உயர்ந்த ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க, அதிலே வந்து மூழ்கி இருக்காங்க. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் இங்க இருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நித்தியமா அந்த நவவித பக்தியில ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா அ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங் சாண்டிங் அபௌட் த கடவுளுடைய லீலைகள வந்து எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து முக்தி வேணும், நான் கடவுளோட 2 கலக்கணும், அது மாதிரி கூட அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா, அவங்க வந்து என்ன விருப்பப்படுவாங்க? கடவுளுடைய சங்கம், சேவை தான் விருப்பப்படுவாங்க. பரமாம்சர்களுடைய சேவ ச அசோசியேஷன் தான் வந்து ஆ விருப்பப்படுவாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தூய பக்தர்கள் வந்து இந்த பௌதீக விஷயத்துல இருக்க விஷயத்த எல்லாத்தையும் விட்டு குடுத்துடுவாங்க. வாலண்டரிலி அந்த எனக்கு வசதிகள் எல்லாத்தையும் எப்படி வாழ்வாங்கன்னா, குறுகிய தேவை, மினிமல் ரெக்யர்மென்ட்டோட வாழ்வாங்க. ஓகேவா? மெட்டீரியல் கம்ஃபர்ட் ஆஃப் லைஃபு, இந்த பௌதீக வாழ்க்கையில பெயர் புகழோட அப்படிலாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகேவா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? பக்தி தான் பண்ணுவாங்க. அதில தான் அவங்க சுவைச்சு லயிச்சு இருப்பாங்க. ஸோ, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஓகேவா? இதுதான் தூய பக்தர்கள். இதெல்லாம் வேதம் வந்து சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? அவங்க எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. தன்னுடைய பொருளாதார அசௌகரியங்கள் எத பத்தியுமே ஆ கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அது வந்து துச்சமா, அதாவது தெருவுல வந்து ஒரு குச்சி இருந்தா எப்படி இருக்கும்? ஆ அது இம்பார்ட்டன்ட் இல்ல இல்லையா? தெருவுல கல்லு, மண்ணுல மாதிரி ஒரு புல் இருக்குது. உணர்ந்த புல். அது மாரி அவருக்கு வந்து எண்ணம். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறது ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி. ஸோ மறுபடியும் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனால அவனுடைய மனசையும், புலன்களையும், ஆ புத்தியும் வந்து எப்படி தூய்மைப்படுத்திக்க முடியும்னா, ஒண்ணே ஒண்ணு பண்ணி, பக்தி சேவை உங்களுக்கு பண்ணி தான் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து அவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய மனச வந்து நண்பனா வச்சுக்கணும். அதே வந்து மனச பக்தியில ஈடுபடுத்தாம அவன் இருந்தான்னு வச்சுக்கோ, அவனுடைய மனசு வந்து என்ன ஆகுது? அவனுடைய எதிரியே ஆகுது. ஓகேவா? கடவுளுடைய தாமரை திருவடியில வந்து எவன் ஒருத்தன் மனச வந்து செலுத்துறானோ, அவன் வந்து என்ன ஆகுறான்? நித்தியமா சந்தோஷம் அடையறான். ஓகேவா? அ ஏன்னா எப்பவுமே சதா காலமும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிருஷ்ணர தான் நெனச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து திருப்தி இருக்கிறான். ஓகேவா? ஸோ அத வந்து இப்ப மாத்திரம் திருப்தி அடையல. ஆ அப்புறம் ஒரு ஏக்கமும் இருக்கு. இந்த வாழ்க்கையில இல்லாம அடுத்த வாழ்க்கையில நான் வந்து அத அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஏக்கப்படுறான். ஓகேவா? ஓகே. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவ தேவர்கள வழிபடுவாங்க.
அவங்களால இதெல்லாம் வந்து உணர முடியாது. பட் அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு, இறப்பு என்ற சக்கரத்துக்குள்ள அவங்க தள்ளி போயிடுவாங்க. அது இல்லாம இப்ப மனுஷனா இருந்தா, அடுத்த ஜென்மத்தில நாயா பிறக்கலாம், பூனையா பிறக்கலாம். அது வந்து தெரியாது நமக்கு. ஓகேவா? நரோத்தம தாஸ் அதுதான் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தன் வந்து இந்த பக்தியினால ஈர்க்கப்படவில்லையோ, வெறும் பௌதீக தத்துவங்கள பேசிட்டு, பலநோக்கு செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ, அவன் என்ன பண்றான்னா, ஆ விஷத்த குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? விஷத்த குடிக்கிறான். அப்புறம் தேவையில்லாத உணவுகள வந்து மாம்சா, அ அப்புறம் வந்து மது இது மாரி தேவையில்லாத போதைப் பொருட்கள வந்து எடுத்துக்கிறான். தேவையில்லாம தன்னையே வந்து கீழ்நிலை பிறவிக்குள்ள தள்ளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து மறந்துடுறாங்க. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அப்படின்றத மறந்துடுறாங்க. இந்த உலகத்துல வந்து எப்படி சௌகரியமா வாழணும், அந்த விஷயத்துல தான் அவங்க மும்முரமா இருக்காங்க. தேவர்கள வந்து வழிபடுறாங்க. அதனால உயர் கிரகத்துக்கு போறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட எய்மே அதுதான். ஓகே. ஸோ, அதனால அவங்க மறுபடியும், மறுபடியும் பிறந்து, இறந்து புழண்டுட்டே இருக்காங்க. ஆனா, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன உடம்ப எடுத்தது என்னன்னா, இது ஒரு சந்தர்ப்பம். கடவுள வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பக்தி தொண்டு பண்ணணும். எப்படியெல்லாம் மனசு, புலன்கள், உடம்பு எல்லா ரீதியிலும் நம்ம அம்பரீஷ் மகாராஜா பார்த்தீங்கன்னா, எல்லா புலன்களும் கிருஷ்ணருடைய சேவையில தான் யூஸ் பண்ணார். இல்லையா? ஸோ, மறுபடியும் வேதம் கன்டின்யூ பண்றது. ஓகே. என்ன பண்றாங்க? ஓகே. ஸோ மை டியர் லார்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யோகிகள் இருக்காங்க. மிஸ்டிக் யோகிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா கற்றறிந்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலிபரேட் இன் அச்சீவிங் த ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன். அவங்களால பூரண நிலை, உன்னதமான நிலையை அடையறதுக்கு அவங்களால முடியும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, தன் உடம்புல இருக்கக்கூடிய காற்ற வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இல்லையா? அவங்க மனச வந்து எத மேல வைக்கிறாங்க? விஷ்ணு மேல வைக்கிறாங்க. நம்ம படிக்கிறோம் இல்லையா? அஷ்டாங்க யோகிகள். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, ஆம், பிரத்யாகார, ஆ, தாரண மாதாஜி. தாரணை இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரும் மாதாஜி. தாரணை, தியானம், சமாதி. கரெக்ட். தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைகள் இருக்கு இல்லையா? அத வந்து பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க? கடவுள வந்து பார்க்கணும். பரமாத்மா கிட்ட வந்து பார்க்குறாங்க. இல்லையா? ஸோ அதர் வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த அரபவாதிகள் என்ன பண்ணுவாங்க, கடவுள வந்து ஜோதி வடிவில வழிபட்டு, அதுக்குள்ள 2 கலக்கணும்னு நெனைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சில எதிரிகள பத்தி இங்க சொல்றாங்க. அதாவது கிருஷ்ணருடைய எதிரி யாரு? கம்சன், சிசுபாலா, தண்டவக்ரா இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர வந்து நெனச்சுட்டே இருந்தாங்க. எப்படி நெனச்சுட்டு இருந்தாங்க? தன்னுடைய எதிரியா நெனச்சாங்க. நான் எப்படி வந்து கிருஷ்ணர கொல்ல முடியும்? அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தாங்க. இல்லையா? அப்படி நெனச்சவங்களுக்கு கூட என்ன குடுக்குறாரு கடவுளு? சாயுஜ்ய முக்திய குடுத்தார். இல்லையா? ஸோ அப்போ உண்மையான பக்தர்கள் வந்து பண்ணாங்கன்னா என்ன முக்தி குடுப்பாரு இல்லையா? அதே மாரி கோபிஸ்திரீகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய அவர வந்து அடையணும்னு நெனச்சு அவர் மேல பக்தி பண்ணாங்க. இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். அவங்கலாம் எப்பவுமே கிருஷ்ணன் மேல ரொம்ப அன்பா இருந்துட்டு இருந்தாங்க. இல்லையா? ஸோ அவங்க இதுல வந்து அவர அடையணும், அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா எப்பவுமே என்ன இருந்துச்சு? கடவுளுடைய தாமரை திருவடி மேல வந்து எண்ணம் இருந்துச்சு. அதனால வந்து என்ன ஆனாங்க? பேக் டு காட் போனாங்க. இல்லையா? ஸோ இப்ப வந்து ஒருத்தர் ஒரு ஒரு விதமான மனச வந்து செலுத்துனாங்கன்றத பார்த்தோம். இல்லையா? ஸோ அவங்கவங்களுக்கு புரிதலுக்கு ஏத்த மாரி அவங்க வந்து கடவுளுக்கு வந்து ஆ அன்பு செலுத்துறாங்க, சேவை செய்றாங்க. ஸ்ரீதர சுவாமி இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நான் வந்து மை டியர் லார்ட் டு பி எங்கேஜ்" உங்கள வந்து எப்பவுமே யோசிச்சிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இல்லையா? வெரி டிஃபிகல்ட்ன்னு சொல்ட்டார். இது வந்து யாரால சாத்திய முடியும்? சிறந்த பக்தர்கள், கிரேட் டிவோட்டீஸ்னால தான் முடியும். ஆ ஹூ ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்ட் லவ் ஃபார் யூ. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து என்ன ஆனாங்க? உங்ககிட்ட வந்து அன்பு பரிமாற்றம், அப்புறம் உங்க சேவையில ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களால முடியும். ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. எனக்கு கடவுளே, மை டியர் லார்ட் எனக்கு விருப்பமா இருக்கு. என்னுடைய மனச உங்க மேல நிலைநிறுத்தணும். எப்படியோ ஒரு விஷயத்துல வந்து எப்படியாவது, ஏதாவது ஒரு விதத்துல என்னுடைய மனச உங்களுடைய தாமரை திருவடி மேல கொஞ்ச நேரமாவது நிக்கிற மாரி வைங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா? இது ரொம்ப அழகான பிரார்த்தனை. இல்லையா? ஹரே கிருஷ்ணா.
ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் அதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஓகே. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் எப்படி அடைகிறாங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே வந்து பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஓகேவா. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது கர்ம யோகிகள் எப்படி போவாங்க, யோகி அஷ்டாங்க யோகிகள் ஞானிகள் எல்லாம் என்னென்ன என்னென்ன மாதிரி ஆவாங்க. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாருன்னா, எப்படி நீ சரணடைறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி கொடுக்குறார் இல்லையா. உன்னுடைய சரணடைத்தலுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொபோர்ஷனேட்லி கொடுக்குறார். ஓகேவா. அது யார் யார் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அருவவாதிகள், யோகிகள், கடவுளுடைய எதிரிகள் இல்லையா. அவங்களே எங்கே போகிறாங்க, இரண்டரை கலக்குறாங்க. பட் உருவத்தை வழிபடக்கூடிய தூய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய வ- கடவுளை வந்து வழிபட்ட விரஜவாசிகளையும் உயர்ந்த கோசாமிகளுடைய பாத சுவற்றை பின்பற்றாங்க. அதனால அவங்க என்ன ஆறாங்க, கடவுளுடைய நித்திய லோகமான கோலோக்கல விருந்தாவனத்துக்கு போறாங்க, இல்லைன்னா வைகுந்தாக்கு போறாங்க. ஓகேவா. எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்துக்கு தான் போறாங்க. பட் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா. ஓகே. யாரெல்லாம் வைகுந்தத்துக்கும் கோலோக்கல விருந்தாவனத்துக்கு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு யார் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போறாங்க. ஓகேவா. ஓகே. மறுபடியும் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எ- இந்த மனிதர்கள் வந்து சில விஷயங்கள் கடவுள் வந்து படைச்சாருன்றதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இந்த பௌதீகத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை வச்சு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு குடும்பத்திலே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாத்தா முத்தாத்தா எப்படி வாழ்ந்தாங்கன்றதை யாரால புரிஞ்சுக்க முடியும், அப்ப இருக்கிற ஜெனரேஷனால தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து அதை வந்து அவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி தான் நம்மளும் வந்து எப்படி இருக்கோம், கிருஷ்ணர் எல்லாம் வந்து போன பிறகு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் துவாபரகத்துல இருந்தார், நம்ம வந்து கலியுகத்துல இருக்கிறோம் இல்லை. அதனால நமக்கு அவருடைய மகிமைகளில் வந்து புரிஞ்சுக்க முடியல. அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேட்டிங் தேர் மெட்டீரியல் நாலேஜ். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியல, கடவுள் இருந்தாருன்றதை வந்து புரிஞ்சிக்க முடியல. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணனும் கிருஷ்ணராவும் வந்து நித்தியமாக தன்னோட லோகத்தில் இருக்கிறார். இதை வந்து பகவத்கீதையிலையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. கடவுள் வந்து நித்தியமானவர். அவர் நித்தியமா தன்னுடைய லோகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த இடம் வந்து நித்தியமானது. அதனால வந்து சனாதன தாமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரால போக முடியும், யார் பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்களால தான் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பிரம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாக படைக்கப்பட்ட ஜீவா இல்லையா. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யார் எந்த ஜீவராசியும் இல்லை. கடவுள் ஒருத்தர் தான் இருந்தாரு. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பிரம்மா பார்த்தோன்னே அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே சூன்யமாகவும் இருட்டாகவும் இருந்துச்சு. அவர் தாமரை மலர்ல கர்ப்போதகசாயி விஷ்ணு தொப்புல இருந்து பிறந்தாரு. பட் இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருந்துச்சு. கர்ப்போதகசாயி விஷ்ணு எங்கிருந்து வந்தாரு, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காரணோதகசாயி விஷ்ணு. அவர் எங்கிருந்து வந்தாரு, சங்கர்ஷன இல்ல. சங்கர்ஷன மகா சங்கர்ஷன அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலராமர். பலராமர் யார்கிட்ட இருந்து வந்தார், இமீடியட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. இங்க வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம் ரூபா ஃபவுண்டைன் ஹெட் அவர் தான். ஃபவுண்டைன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். அவர் வந்து ஸ்வயம் ரூபா. அவர்கிட்ட இருந்தால் எல்லா விரிவங்களும் வந்துச்சு. ஸோ இங்கே நமக்கு தெரியும் 4 குமாரர்கள் பிரம்மாவுக்கு வந்து பார்த்தா பிறக்கிறாங்க இல்லையா. சனக, சனாதன, சனந்தன, சனத்குமார. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருவவாதிகள் தான் இருந்தாங்க. இவங்க வந்து எதுக்கு உயர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள்லாம் கற்று துரத்தல், அதாவது ரெனன்சேஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா. அப்புறம் சில தேவர்கள் மறிச்சு அவங்களுடைய பரம்பரையில் வரவங்க அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் டூ கைண்ட்ஸ். ஓகேவா. இங்கே வந்து 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்று வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னொன்று வந்து துறக்கணும்னு தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இங்க இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெமிகாட்ஸ் were gradually manifested all other லிவிங் என்டிட்டிஸ். இவங்க கிட்ட இருந்தா எல்லாமே வந்துச்சு. ஓகேவா. ஈவன் யாரை இன்க்ளூட் பண்ணி, மனுஷர்களை இன்க்ளூட் பண்ணி. ஓகேவா. ஸோ தேவர்கள் பிரம்மா உட்பட ராட்சர்கள் எல்லாருமே இப்போ வந்து ஆர் கன்சிடர்ட் டு பி மாடர்ன். ஓகேவா.
இப்போ வந்து தான் ரீசெண்டாக பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பிறந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய முத்தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. முத்தாத்தாக்கு முத்தாத்தவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இருக்க மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேதங்கள் யாரும் படித்ததில்ல, சொல்லி கொடுத்ததும் இல்லை இல்லையா? ஆ, அதனால நமக்கு அசலான உண்மையை தெரிஞ்சுக்க முடியல. ஓகேவா? அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த உலகம் வந்து இப்பதான் ரீசெண்டா கிரியேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ although they have long duration of existence, all manifestation of material world, டைம் எல்லாமே இப்பதான் வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த தன்னை உணர்தலுடைய ப்ராசஸ் அப்போ வந்து கடவுளை உணர்தல வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி உணர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பலன் நோக்கு செயல்கள் மூலமா, சில பேர் தத்துவங்களை வந்து யூகிச்சு இ தெரிஞ்சுக்கிறதுனால, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, யோகிகள் மிஸ்டிக் யோகிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒன் கெனாட் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் மூலமா என்ன பண்ண முடியாது, கடவுளை வந்து அணுக முடியாது. பலநோக்கு செயல்களாலும், தானா ஒரு தத்துவங்களை யூகிச்சுக்கிறதுனாலயும், சில யோகங்கள் பண்றதுனாலயும் வந்து என்ன பண்ணாது, ஒன் கேன் நாட் ஆக்சுவலி அப்ரோச் த சுப்ரீம் சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்கள் வந்து இல்லாம காலம் இருந்ததில்ல. நல்லா இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து பகவத்கீதையில வந்து இந்த இந்த யூனிவர்ஸ் இந்த சிருஷ்டி பண்ணும்போதே என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் வந்து டிக்டேஷன் பண்ணார். யாருக்கு? மனு இல்லையா? விவஸ்வான் சூரிய கடவுளுக்கு வந்து எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார் இல்லையா? ஸோ அததான் இங்க சொல்றாங்க பாருங்க. when there is no existence of Vedas, no existence of material time, no existence of gross and material elements, when all living entities are in the non-manifested stage, resting within Narayana. ஸோ இந்த உலகம் வந்து சிருஷ்டி படைக்கப்படாத நிலைமையிலையும் சரி, இல்லை சிருஷ்டி வந்து பிரபஞ்சம் வந்து டெர்மினேட் அதாவது அழிக்கும் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன ஆச்சிருக்கு, இந்த கிரியேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டெர்மினேட். வேதங்கள் இல்லை, காலம் இல்லை, அப்புறம் வந்து ஸ்தூல சூக்ஷ்ம பொருட்கள் மூலக்கூறுகள் சொல்கிறீங்களா, 24 மூலக்கூறுகள் மகத்தத்துவம்லாம் எதுவுமே இல்லை. ஈவன் மனிதர்கள் கூட பார்த்தீங்கன்னா தோன்றாத நிலையில இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? ரெஸ்டிங் வித்தின் த கடவுளுக்குள்ளே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது தோன்றும் நிலையில பிறகுதான் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் புரியுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸோ இந்த பக்தி தொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ், நித்தியமானது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்தில் இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணணும், இந்த தன்னை உணர்தல் நிலைக்கு வரணும். ஓகே, ஒன் ஹூ டேக்ஸ் த ப்ராசஸ் டேக்ஸ் டு ரியல் ப்ராசஸ். எவன் ஒருத்தன் இதை எடுத்துக்கிறானோ அவன் தான் உண்மையாக வந்து தன்னை உணர்தல். கடவுள் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் ரியல் செல்ஃப் ரியலைசேஷன். இது வந்து ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவருடைய ஐடியா வந்து கன்வேஸ் த ஐடியா. அதாவது சுப்ரீம் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அதாவது முழு முதற் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்டவர்னா ரொம்ப பெரியவர், கிரேட். அப்புறம் வந்து எல்லைக்கு உட்படாதவர், அன்லிமிட்டெட். ஓகேவா? ஆனால் இது ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு இல்லை. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்து தான் இருக்கு இல்லையா இந்த ஜீவராசிகளுக்கு. ஒன் ஷுட் ஸோ என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. Pray to the Lord to be engaged in his devotional service eternally, so that the grace of the Lord one can understand the supreme source of creation. ஸோ இங்க என்ன சொல்றாரு, நித்தியமா கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணு. அதன் மூலமா என்ன ஆகுது, உனக்கு வந்து கடவுளை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய, அதாவது இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைக்கப்பட்ட பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி, அவருடைய கருணையால அவரே தனக்கு வந்து வெளிப்படுத்துவாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றாரு. மை டியர் அர்ஜுனா, ஓகே, நீ வந்து என்னுடைய உற்ற நண்பன். உனக்கு வந்து நான் என்னை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை நான் வந்து உனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து தானா முயற்சி பண்ணா கூட கடவுளை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கடவுளை வந்து ப்ளீஸ் பண்ணணும் இல்லையா? தயவு செய்து என்னை வந்து உங்களை எனக்கு வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து நம்மளால கொஞ்சமாவது அவரை வந்து புரிஞ்சுக்க முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 6 விதமான தத்துவங்கள கொண்டவங்கள வந்து சொல்றாங்க. ஓகேவா? அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 6 கைண்ட்ஸ் ஆஃப் மென்டல் ஸ்பெக்குலேட்டர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த
யூகிக்கிறாங்கல்ல, அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தர்ஷனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த அருவவாதிகள் வந்து நமக்கு ஏற்கனவே இந்த வார்த்தை தெரியும். ஆஹ் மாயாவதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்த வந்து சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. அததான் நிலைநாட்டணும்னு நெனைக்கிறாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கடைசியா ஒரே இடத்துல போய் நிக்குதான்றத பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ, இப்ப என்ன சொல்றாங்க, இந்த வேதம் தன்னுடைய பிரார்த்தனை என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "நன் ஆஃப் தம் இஸ் வேலிட் பிகாஸ் தர் ப்ராசஸ் ஆஃப் நாலெட்ஜ் இஸ் கிரியேட்டட் வித்தின் டெம்பரரி மெட்டீரியல் வேர்ல்டு." ஏன்னா இந்த வேதம் என்ன சொல்லுது, இப்ப நம்ம மேல சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்க எல்லாருடைய ஞானம் வந்து குறைபாடானது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கடவுளையும் பரிபூரணமான உண்மையை வந்து உணர்த்துக்க காட்டாது, உணர்த்தவும் உணர்த்தாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி உணரணும்னா என்ன பண்ணணும்? ஒன்னே ஒன்று தான் பண்ணணும், பக்தி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. இதுல வந்து ஒரு விதமான பகுதி இருக்காது. ஒரு 6 டைப்ஸ் சொன்னோம் இல்லையா? அதுல ஒருத்தர் வந்து மீமா சகாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? மிமாம் சகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜைமினி ரிஷின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன இதுல வந்து எங்கேஜ் ஆகணும், என்ன வேலையை பண்ணணும், பக்தியை பண்ணணும், அப்புறம் தனக்கு விதிக்கப்பட்ட செயல்களை வந்து செய்யணும். அப்பதான் ஒருத்தனை வந்து என்ன ஆக முடியும், பரிபூரண பக்குவத்தை வந்து அடைய முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த பயஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒன் மேபி எலிவேட். பக்தி பண்றதுனால ஒருத்தன் என்ன பண்ணுவான், உயர்ந்த கிரகத்துக்கு போகலாம். புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் அங்கேயே இருப்பான். ஓகேவா? புண்ணியத்தினால அனுபவிச்சுட்டு பாவம் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், கீழ்நிலைக்கு வருவான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறைவு. டியூரேஷன் ஆஃப் லைஃப் இஸ் வெரி ஸ்பேன். whereas the standard of material happiness is also lower grade. ஓகேவா? ஸோ என்ன எக்ஸாக்டா வார்த்தை வந்து இது வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணியிருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜைமினி என்ன சொல்றாரு, நீ வந்து கன்க்ளூடட் எவ்ரி ஒன் ஷுட் என்கேஜ் இன் பயஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நீ என்ன பண்ணுவ, எல்லாரும் உயர் வில் லீட் ஒன் டு ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஆனா இதை வந்து கான்ட்ராடிக்டட், அதாவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் கிருஷ்ணர். ஓகேவா? புண்ணியம் பண்ண உயர்ந்த லோகத்துக்கு போவ, அது முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணுவ, கீழ்நிலைக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஓகேவா? ஸோ இந்த இவங்க சொல்ற கன்க்ளூஷனை வந்து வேலிட் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்ற, கிருஷ்ணே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி அப்படின்னு சொல்றார். ஸோ இப்போ பக்தர்களுக்கு வந்து எது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா பக்தி பண்றது தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டு வேற வந்து அவங்க வந்து கிருஷ்ணருடைய சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ம். அப்படி இருந்த பக்தி பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆறாங்க, தூய்மை அடைகிறார்கள். ஓகேவா? அது எப்படி நடக்குது, கேட்கறது மூலியமா. பகவத்கீதை, பாகவதம் அதெல்லாம் கேட்கறதுங்க மூலியமா அவங்களால என்ன ஆகுது, தன்னுடைய முன்வாசின ஜென்ம வினைகள் எல்லாரும் வந்து தூய்மைப்படுறாங்க படிப்படியா. இது வந்து கிராஜுவல் ப்ராசஸ். ஓகேவா? ம். ஸோ பகவத்கீதை வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஒருத்தர் இந்த பக்தி தொண்டுல சேவை செஞ்சுருக்கானோ அவனுக்கு வந்து என்ன எப்படி செய்யறான், வித் லவ் அண்ட் ஃபெய்த். ஓகேவா? அப்படிதான் பண்றான். ஸோ கடவுளே தான் வந்து பரமாத்மாவும் ஆன்மீக குருவாவும் நமக்கு இருந்து வழிகாட்டுறான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும். கண்டிப்பா எங்க போறான், கடவுளுடைய நகரத்துக்கு போறான். அதே மா மீமாம்சக பிலாசபி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானதல்ல. அது உண்மையான புரிதலும் கொடுக்காது, நம்மள உண்மையான லோகத்துக்கும் கூட்டிட்டு போகாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு பிலாசபர்ஸ். இன்னொங்க வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய பிலாசபர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாபிசிஷியன் ஆர் மெட்டீரியலிஸ்ட் சயின்டிஸ்டுக்கு பத்தி சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால கடவுளை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவங்களெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவார். அவர் தான் இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் படைச்சாருன்றதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர் தான் அசலானவர்ன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தியரியை வந்து ஏற்றுக்காது. ஓகேவா? அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை இன்வெர்ட் பண்ணி சொல்றதை வந்து இது ஏற்றுக்காது. ஓகேவா? ஸோ இந்த வேதங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்வா ஏதம் அக்ர அசித். ஓகே. அதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த படைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, படைப்புக்கு முன்னாடி 2 நிலை இருக்கு. தோன்றிய நிலை, தோன்றாத நிலை. மேனிஃபெஸ்டட் அண்ட் நான் மேனிஃபெஸ்டட். இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் மேனிஃபெஸ்டட் ஸ்டேஜ்ல இருந்திருக்கு இல்லையா? ஸோ
ஸோ இந்த பௌதிக பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் கடவுள் படைச்சார் இல்லையா? ஈவன் மனுஷங்க, தேவர்கள் எல்லாமே அவருக்குள்ள அடங்கி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த சயின்டிஸ்ட், இந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எலமெண்ட்ஸ்னால தான் இந்த உலகம் கிடைக்கப்பட்டது. பட் அந்த எலமெண்ட்ஸ் கூட எங்க வந்துச்சு? இந்த பௌதிக உலகம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி மெட்டீரியல் எலமெண்ட்ஸ் கூட இல்லை இல்லையா? நம்ம படித்தோம் இல்லைங்களா, மகத்தத்துவம். காரணோதக சாயி விஷ்ணு தான் வந்து மகத்தத்துவத்தை கிரியேட் பண்றார். இவங்களோட தாட் வந்து தவறு. ஓகே. ஸோ ஆனால் அல்டிமேட் காஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர், முழு முதற் கடவுள். ஓகேவா? ஸோ அந்த பௌதிக விஷயம் கூட அவருடைய ஆணைப்படியில் தான், கட்டளைப்படி தான் நடக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாங்கிய ஃபிலாசபியில் த ஃபினாமினா ஆஃப் திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, அப்புறம் மாயையானது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ் இஸ் தேர் ஃபார் இல்லுசரி, அந்த காரணமும் வந்து மாயைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்து ஃபேவராக பேசுகிறாங்க, சூன்யத்துக்கு ஃபேவராக சொல்கிறாங்க. மாயை சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரிஜினல் படைச்சது யாரு? பகவான் கிருஷ்ணர் இல்லையா? ஸோ இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது இல்லையா? இந்த உலகமே வந்து தற்காலிகமானது, நம்மளும் தற்காலிகமானவர் இல்லையா? அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நித்தியமானது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆன்மீக லோகம் தான் நித்தியமானது. அதனால தான் வந்து அது சனாதன தாமம், எட்டர்னல் அபோர்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால சாங்கிய ஃபிலாசபியும் வந்து இன்வேலிட், மீமாம்சா ஃபிலாசபியும் இன்வேலிடு, இதுவும் இன்வேலிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஃபிலாசபர்ஸ் ரெண்டு பேரை சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து கௌதமா அண்ட் கனடா. கௌதமா வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ மதிய மைன்யூட்லி ஸ்டடி இந்த காரணமும் விளைவுகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம் வந்து நம்ம அணு இருக்கு இல்லையா, அணுவோட கலவையினால தான் இது எல்லாமே, இந்த சிருஷ்டியெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க இதுதான் நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இவங்க சொன்னதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த தியரியை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரமாணு பரமா அணுவாதான் அப்படின்னு சொல்றாங்க. பரமா அணுவாதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த வேதங்களும் சப்போர்ட் பண்றது இல்ல. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஒரிஜினல் காஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டமோ அணுவோ இல்ல. யாரு? கிருஷ்ணர் தான். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்திலும், ஏகோ நாராயண அசித். நாராயணன் தான் இருந்தார். எப்போ? இந்த படைப்புக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் இருந்தாரு. அவர் தான் வந்து ஒரிஜினல். ஓகேவா? நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? இந்த படைக்கப்பட்ட விஷயத்துல எல்லாமே அவருக்கு தெரியும். அதுதான் அவர் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, அகம் சர்வஸ்ய பிரபவோ, ஐ எம் த ஒரிஜினல் காஸ் ஆஃப் எவ்ரி திங், மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்கிட்ட இருந்தா எல்லாமே உருவாக்கப்பட்டதுன்றத சொல்றார். ஓகேவா? ஸோ atoms may form basic combination, but these atoms are generated from the supreme personality. இந்த அணுவும் எங்கிருந்து வந்துச்சு? கிருஷ்ணர் கிட்ட தான் வந்துச்சு. ஒரு அணுவும் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு மாலிகுல் சேர்ந்தாதான் தான் நமக்கு தண்ணி வரும். அது கரெக்டு தான். பட் அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் யார் படைச்சாங்க? கடவுள் தான் படைச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால இந்த பிலாசபி கௌதமா கன்னடா சொல்றது வந்து இதை வந்து ஏத்துக்கிறது இல்லை, நிராகரிக்கிறாங்க. ஓகேவா? இது வேதங்கள் வந்து கடவுளை வந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மூணு பிலாசபியை வந்து நிராகரிச்சுட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருவவாதிகள் அஷ்டவக்ராவும் சங்கராச்சாரியும் லீட் பண்ணாங்களே, அதை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுது, பர்சானிஃபைடு வேதாஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இவங்களோட தியரி படி பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஆ இந்த பௌதீக விஷயங்கள்லாம் தோன்றி இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து தற்காலிகமானது, பொய்யானது வேற. ஆனால் அவங்க சொல்றது என்ன, இந்த பிரம்ம ஜோதி தான் வந்து உண்மையானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த ஜோதி எங்கிருந்து வந்தது? கடவுளுடைய பிரகாசம் தான் இல்லையா? ஹிரண்யமய பாத்திரேனா, கடவுளுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம் இல்லையா, 3 ஸ்டேஜஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன். பிரம்மன், பரமாத்மா, பகவான். இந்த பிரம்மன் கூட பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் இல்லையா? ஸோ இது வந்து இங்கே இருக்கு பாருங்க, பிரம்ம எஃபுலிஜென்ஸ். இது அதை வந்து பிரம்ம சமிதையில வந்து பிரம்மாவே சொல்றார் இல்லையா? ஸோ அதனால இதுவும் ஏத்துக்க முடியாது. ஒரிஜினல் காசு யாரு? ஆல் பர்ஃபெக்ட் சென்டினியன் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் கோவிந்தா.
இல்லையா? அநாதிராதிர் கோவிந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்போ ஒரு டேஞ்சரஸ் தியரியை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருவவாதிகள் சொன்னதுதான். அதாவது இங்க கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவதாரியா வந்தாரு. பட் இந்த பௌதிக உடலை தான் எடுத்துக்கிட்டாரு. அவரும் இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? கண்டிக்கிறாரு. ஓகேவா? ஹம், இதை வந்து அவர் நிராகரிக்கிறார். ஏன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில படிச்சிருக்கோம். கடவுளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக மயமானது. நமக்கு வந்து ஆத்மா தான் வந்து ஆன்மீகம் நித்தியமானது. பட் நம்ம உடல் அழியக்கூடாது. அவருடைய உடல் ஆன்மீக மயமானது, நித்தியமானது, அழிவற்றது. இல்லையா? அதை தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து மனுஷ உருவத்துல வரும்போது இந்த முட்டாள்கள் மூடர்கள் வந்து அவர் புரிஞ்சிக்கிறது இல்லையா? ஓகே. முட்டாள்கள் மூடர்கள் வந்து அவரை புரிஞ்சிக்கிறது இல்ல. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ராம அவதாரம் எடுத்து வந்தாரு. கிருஷ்ணர் சைத்தன்யாவா எடுத்துட்டு வந்து இந்த உலகம் ஃபுல்லா சுத்துனாங்க. இல்லையா? சோ அப்ப வந்து என்ன என்ன பண்ணாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா பகவத்கீதையில. அவர் வந்து இது ஏதோ டிராமா இடத்துல இருந்து வந்துட்டாரு போலன்னு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? அது மாதிரிதான் மூடர்கள் இருப்பாங்க. ஓகே. வேதம் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அருவவாதிகளோட கன்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாத்தையும் தவறா சொல்லிடுறாங்க. கிராஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ அதுதான் வந்து பிரம்ம தன்னுடைய பிரம்ம சமீதையில என்ன சொல்றாரு? ஆனந்த சின்மய ரசா. கடவுள் வந்து இப்படியாப்பட்டவர். ஆனந்தம் சின்மய ரசா. ஓகேவா? அவருடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக மயமானது. ஓகேவா? அவர் எல்லா உறுப்புகள் மூலியமா அவர் வந்து அனுபவிக்க முடியும். ஆனந்த சின்மய ரசான்னு சொன்னோம் இல்லைங்களா? அதாவது அவர் வந்து ஓம்னி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கால் வந்து என்ன வேலைனாலும் செய்யும். நடக்கவும் செய்யும், பார்க்கவும் செய்யும், கேட்கவும் செய்யும். பட் நம்மளுடைய புலன்கள் அப்படி இல்ல. காலுன்னா நடக்க தான் செய்யும். கண்ணுன்னா பார்க்கறதுக்கு மாத்திரம் தான் முடியும். ஆனா, அவருடைய ஒரு புலன் என்ன வேலைனாலும் செய்யும். ஓகேங்களா? ஏன்னா, அவர் வந்து சச்சிதானந்த விக்கிரக. என்ஜாய் எவ்ரிதிங். ஓகேவா? அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். அவரால எல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கட்டுண்ட ஆத்மா பௌதிக உடலை கொண்டு இருக்கு. இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. முழுமுதற் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நான் மெட்டீரியல் பாடி தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பாடின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு தான் வந்து ஒரு உதாரணம் இங்க சொல்றார். ஒரு சின்ன குழந்தையா, விளையாட்டு குழந்தையா அம்மா மடி மேல இருக்கும்போது என்ன பண்ணாரு? பெரியவனா ஒருத்தன் இருந்தா எவ்வளோ அளவுக்கு ஒரு அசுரன் கிட்ட சண்டை போடுவாரோ, அது மாதிரி அவரை வந்து பூத்தனாவதம் பண்ணாரு. திருநாவர்த்தா, அகாசுரா யோசிச்சு பாருங்க. யாரால பண்ண முடியுமா? தண்டவக்ரா, சிசுபாலா எல்லாரையும் கொன்னார். இல்லையா? ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவருடைய உடல் வந்து எவ்வளோ அளவுக்கு வலிமையானது, ஆன்மீகமயமானது. அதுதான் வந்து அவருடைய உடல் சச்சித் ஆனந்தம். ஓகேவா? ஆஹ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். சூரியனா நீ இந்த சமயத்தில் வந்து அதுதான் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம். 120 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அது மறக்கல அவர். அதையே தான் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கும் சொன்னாரு. அவர் தான் எல்லா காரணத்துக்கு காரணமானவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவர் ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி சென்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் கன்க்ளூட் பண்றார். இந்த 6 தியரியை சொன்னார் இல்லையா? இப்போ எப்படி கன்க்ளூட் பண்றாருன்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் இந்த பௌதீக தத்துவவாதிகள் எல்லாம் பண்ணது எல்லாம் வந்து டெம்பரரி, மாயைக்கு உட்பட்டது. அதனோட அது வந்து ஒரு கனவு மாதிரி. கன்க்ளூஷன் வந்து ஒரு கனவு, முடிவு வந்து கன்க்ளூஷன் மாதிரி. அந்த முடிவை வச்சுட்டு நம்ம எங்க போக முடியாது? பரிபூரண உண்மை கிட்ட போகவே முடியாது. அவர்கிட்ட பரிபூரண உண்மையை உணரணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? ஒன்னே ஒன்று தான் பண்ணணும், பக்தி பண்ணணும். ஓகேவா? பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு? பக்தியா மாம் அபிஜானந்தி. ஓகேவா? பக்தி பண்றது ஒரே விஷயம் மூலியமா தான் அவரை புரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் ஸ்ரீதர சுவாமி வந்து ஒரு அழகான ஸ்டேட் வேர்ஸை கொடுக்குறார் நமக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தவறான வாதங்கள் பண்ணிட்டு, ஒரு கற்பனையான வாதங்கள் பண்ணிட்டு, இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதனால? அறியாமைனாலையும் மாயைனாலும் தவறா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எதனால? வித்தவுட் நாலேஜ் ஆஃப் சுப்ரீம். உங்களை பத்தி தெரியாததுனால. நான் வந்து என்ன பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, யாரு தெரிஞ்ச வரையும் யார் ஒருத்தவங்களை உங்களுடைய நாமத்தை ஜபம் பண்றாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆறாங்க? ஐ விஷ் டு பி லிபரேட்டட்.
ஓகே. பை எனக்கு வந்து முக்தி எப்படி கிடைக்கும்னா அவங்களுடைய நாமத்தை வந்து சொல்றதுனால தான். ஓகேவா? என்ன நீங்க ஹோலி நேம்ஸ் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். இங்க வந்து கடவுள் ரொம்ப அழகானவர்னு சொல்லிட்டு ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு. அப்புறம் பல வேற அவதாரங்களையும் இங்க சொல்றாரு. அதாவது மாதவா, வாமனா, த்ரீ நயனா, சங்கர்ஷனா, ஸ்ரீபதி, கோவிந்தா. ஸோ சும்மாவே வெறுமனே அவருடைய நாமத்தை ஜபம் பண்றதுனால, ஓ மதுபதி, நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பௌதீக கலங்கத்துல இருந்து என்ன விடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ மறுபடியும் என்ன சொல்றாரு? டியர் லார்ட், ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கிளாஸ்ல இருக்கிறேன் மாதாஜி. கிளாஸ்ல இருக்கேன், மறுபடியும் கால் பண்றேன். நான் கால் பண்றேன், கிளாஸ்ல இருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ dear Lord, when a living entity by your grace only comes to the right conclusion about your exalted transcendental position, he no longer bothers with the different theories. Okay. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு உயிர் வாழினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருணையினால தான் வந்து அவனுக்கு என்ன தெரியும், கரெக்டான விஷயத்தையும் வந்து புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து வேறு எந்த தேரியும் வந்து அவனை வந்து பாதிக்காது இல்லையா? யார் எதை சொன்னாலும் அதை பற்றி அவன் கேர் பண்ணவே மாட்டான். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெகுலேட்டிவ் தியரிஸ், அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கௌதம கன்னடா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி அண்ட் கபிலா. கபிலா வந்து பார்த்தீங்கன்னா நிரிஷ் நிர் ஈஸ்வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கபிலா இருக்காங்க. ஒரு கபிலா வந்து பாத்தீங்கன்னா கர்தம முனியோட பையன். ஓகேங்களா? கர்தம முனி தேவவதிக்கு பிறந்த பையன் கபிலா. அவர் யாரும் இல்லை, சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தான். இன்னொரு கபிலா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நாத்திகவாதி, ஏத்திஸ்ட். ஓகேவா? அவர் என்ன பண்ணுவார், நாத்திகவாதிகள் வந்து என்ன கடவுள் வந்து ஏத்துக்க மாட்டார். இவர் வந்து பாத்தீங்கன்னா கர்தம முனி காலத்துல வந்த கபிலா வந்து ஸ்வயம்பு மனு காலத்துல வந்தாங்க. இப்ப இருக்க அந்த ஏத்திஸ்ட் வந்து வந்து வைவஸ்த மனு காலத்துல இருக்கார். ஓகேங்களா? ஸோ மாயாவதி ஃபிலாசபில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌதிக உலகத்தை வந்து மித்யா, மாயான்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திஸ் மேனிஃபெஸ்டட் வேர்ல்டு ஆர் மெட்டீரியல் வேர்ல்டு இஸ் மித்யான்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மாயாவதி ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அதாவது எது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, எது வந்து உண்மைன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம ஜோதி இருக்கா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஜெகன் மித்யான்னு. அப்புறம் இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொய்யானது, தவறானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இவரோட பிலாசபி. ஆனா வைஷ்ணவ பிலாசபி என்ன சொல்றாங்க, இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் உண்மை, இது யார் படைக்கப்பட்டது, பகவான் கிருஷ்ணர் படைச்சாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? அவர் படைக்கவும் செஞ்சாரு, இந்த உலகத்துக்குள்ள புகவும் செஞ்சார். கர்ப்போதகசாயி விஷ்ணு கர்ப்போத யூனிவர்ஸ்குள்ள இருக்க, ஒவ்வொரு யூனிவர்ஸ்குள்ள இருக்கார். ஷீரோதகசாயி விஷ்ணு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ள இருக்கார் இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். வேதா வேற என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் திஸ் இஸ் அசத் ஆர் டெம்பரரி காஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா சத்துல இருந்து தான் வந்தது. இது தற்காலிகமானதான், பட் வந்தது யார்கிட்ட இருந்து, சுப்ரீம் பிரம்மன் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதாந்த சூத்திரம் சொல்லுது. ஓகேவா? யாருமே இந்த வைஷ்ணவர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இது வந்து தவறுன்னு நினைக்கவே மாட்டாங்க. இது தற்காலிகன்றது ஒத்துப்பாங்க. ஓகேவா? ம். ஓகே. ஓகே. ஸோ மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூப கோசாமி த கன்செப்ஷன், இந்த பௌதிக உலகத்தை பற்றி ரூப கோசாமி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாங்க. இந்த பர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தை வந்து திறந்துடுறாங்களோ, ஓகேவா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறியாமல் இருக்காங்க. என்ன அறியாமை, அவங்களோட புரிதல் தவறானது. ஏன்னா இந்த உலகத்தை தற்காலிகமாக இருந்தாலும் இதை படைச்சது யாரு, கடவுள் இல்லையா? அப்ப கடவுள் படைச்சுடைய விஷயத்த வந்து புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லை இல்லையா? ஆனா அதே ஒரு வைஷ்ணவ எடுத்துட்டான்னு வச்சுக்கோவேன், அவன் என்ன பண்ணுவான், அது மேல பற்றுதலை வச்சுக்க மாட்டான். ஓகேவா? பௌதிக பற்றுதல் இல்லாம இதை வந்து புலனுகரத்துக்கோசம் யூஸ் பண்ணாம இதை வந்து கிருஷ்ண பக்திக்கு யூஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? வைஷ்ணவன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தை நிராகரிக்க மாட்டான். ஆனா இந்த உலகத்திலே வந்து வேதங்கள்ல சொல்லி இருக்கிற மாதிரி தன்னுடைய செயல்களை செய்வான்.
ஓகேவா? ஸோ அதை வந்து வைஷ்ணவன் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய சம்பந்தப்படுத்தி தான் பார்ப்பான். ஈவன் இந்த பௌதீக உலகத்தையும் வச்சு சம்பந்தப்படுத்தி தான் பார்ப்பான். ஏன்னா அவன் அவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்கிறான், ஞானம் பெற்றிருக்கிறான், ஃபுல்லி ஸ்பிரிச்சுவலைஸ்டு, கிருஷ்ணைஸ்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவர் படைச்சதுனால இது கூட ஆன்மீக மயமானதுன்னு சொல்றார். எவ்வளோ ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? எவ்ரி திங் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல். பட் நம்ம அறிவு இல்லாதனால நம்ம பார்க்கறது எல்லாமே பொருளாதாரமாக தான், பௌதீகமாக தான் பார்க்குறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வேதம் என்ன சொல்லுது, அதாவது ஒருத்தன் வந்து உதாரணம் கொடுக்குது. ஒருத்தன் தங்கம் வேணும்னு பார்க்குறான், அதே சமயத்தில் வந்து தங்க ஆபரணத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. டு நாட் ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது கம்பலாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம் இல்லையா? என்ன வித்தியாசம்? ஒரு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். அது பொருளாக பொருள் வேண்டிய இஷ்டமான பொருளால் செஞ்சுக்கணும். அப்போ வந்து வடிவம் வந்து தான் மாறி இருக்கு. ஓகே, இது ஏன் இங்க சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவராசிகள் 84 லட்சம் ஜீவராசிகள். அதாவது காதுக்கு கம்பல், கைக்கு மோதிரம், வளையல், இதெல்லாம் தங்க ஆபரணங்கள். அது மாதிரி 84 ஜீவராசி வகைகள் இருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி, நகைகள் ஆபரணங்கள் மாதிரி பல விதமான ஜீவராசிகள் இருக்காங்க. பட் எல்லாமே எப்படி? கடவுளுடைய தன்மை கொண்டவன். ஏன்னா அவங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வந்த தன்மைகள் இல்லையா, ஜீவாத்மாக்கள். அது மாதிரி தங்க ஆபரணங்களும் தங்கத்திலும் வந்து தங்கம் இருக்கு. அது மாதிரி இந்த ஆத்மாவுடைய குவாலிட்டிஸ் இருக்கு. பட் அளவுல வந்து வித்தியாசப்படுது. ஓகேவா? ஓகே, ஸோ சேம் குவாலிட்டி ஆஃப் சுக்மை. ஓகேவா? அவன் அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும்? நித்திய சேவர்கள், எட்டர்னல் சர்வெண்ட் இருந்தால் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ம். ஸோ அவன் அறியாமைனால தன்னுடைய வாழ்க்கையை வந்து தவறாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, அதே புரிஞ்சுக்கிட்டான், ட்ரெயின் அப் ஆயிட்டான்னு அவன் பேக் டு காட் வந்துடுறான். ஓகேவா? ஸோ இந்த பௌதீக உலகத்தில் 3 குணங்கள் இருக்குது. அதனால் வந்து அவன் வந்து தடுமாறக்கூடாது. ஓகேவா? ஸோ இமீடியட்டாக அவன் கிருஷ்ண கான்ஷியஸில் ஃபிக்ஸ் ஆகிட்டு முக்திக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த வேதங்களை என்ன சொல்லியிருக்காங்க? சேத்தனான்னு சொல்கிறாங்க. இந்த உயிர் வாழி என்ன சொல்கிறாங்க? சேம் குவாலிட்டி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தன்மையில் ஒன்று. எப்படி தங்கமும் தங்க ஆபரணத்துலையும் வந்து தங்கம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த ஜீவாத்மா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக மயமானது, சேத்தனான்னு சொல்கிறாங்க. பத்ம புராணத்தில் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று 2 வகைகள் இருக்குது. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று வந்து சுப்ரீம் லார்ட். ஓகேவா? அது 2 இருக்கு. ஸோ பிரம்மா முதல் எறும்பு வரை எல்லா ஜீவராசிக்குள்ள வந்து யார் இருக்காங்க? கடவுள் 4 கை ரூபத்துல ஜனார்தனன் இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு உபயோகப்படுதுன்னு பரமபுருஷ பகவான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட்டுக்கு தான் குறிக்கப்படுது. ஓகேனா? ஏன்னா அவருடைய அங்கத்துணுக்கு தான் இந்த ஜீவாத்மாக்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆத்மாவை ஜீவாத்மான்ற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணலாம். பரமபுருஷ பகவான் சுப்ரீம் லார்டுக்கு வந்து பரமாத்மா, இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ அவன் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய வாழ்க்கையை வந்து புலன் இன்பத்துக்கோசம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பௌதீகத்தை இல்லையா? எல்லாத்துக்கும் கடவுளுடைய சேவையில தான் யூஸ் பண்ணணும். இந்த பௌதீக உலகம் வந்து மாயைக்கு உட்பட்டதல்ல. இதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல். அதுதான் வந்து நம்ம போன பேராகிராஃப்ல பார்த்தோம். நம்ம எதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஓகே, அவன் வந்து எதையுமே புறாக்கணிக்க மாட்டான். யாரு? பக்தன். ஹி டஸ் நாட் ரிஜெக்ட் எனி திங் ஆஸ் மெட்டீரியல். எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில தான் யூஸ் பண்ணான். ஒரு பூவை பார்க்குறோமா, ஓ நான் இதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கலாம், அப்படிதான் அவன் பழகிப்பான் இல்லையா? ஸோ டிவோட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் டிரான்ஸ்டென்டல் இன் பொசிஷன். எவ்ரி திங் யூசஸ் பிகம் ஸ்பிரிச்சுவலி பியூரிஃபைட். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்ரீதர சுவாமி சொல்றார் மறுபடியும். ஹரே கிருஷ்ணா. Okay. Compose a nice verse in regarding. Let other. I worship the Supreme Personality of Godhead who is always manifested as reality. ஓகேவா? ஸோ உண்மையாக இருக்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். ஓகேவா? அவர் தான் உண்மை இந்த உலகத்தில். விச் இஸ் கன்சிடர்ட் டு பி, இந்த பொய்யான உலகத்தில் கூட உண்மை யாருன்னா அவர் தான். ஓகேவா? இதை வந்து புரிந்து கொள்ள இயலாததுனால கிருஷ்ணரை வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க.
அவரை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ரியலைசேஷன். அதுதான் சொல்றாங்க, சர்வம் கல்வ இதம் பிரம்ம, எவ்ரி திங் இஸ் பிரம்மன். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்டான டிவோட்டிஸ் எல்லாத்துலேயும் கிருஷ்ணரை பார்க்குறாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெர்சானிஃபைடு வேதாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியர் லார்ட், இந்த குறைவுள்ள மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வேற பாதையை எடுத்துக்கிறாங்க. பக்தியை விட்டுட்டு தன்னை உணர்தலுக்கு வந்து வேற பாதையை வந்து எடுத்துக்கிறாங்க. பட் எந்த பாதையுமே அவங்களுக்கு தெரியுதில்ல, அதை தன்னை வந்து தூய்மைப்படுத்துறது இல்லைன்றதை வந்து தெரியறதில்ல அவங்களுக்கு. எதையுமே அவங்கள வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து நிறுத்தாதுன்னு அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது யாரு? தூய பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதான் வேதங்கள் என்ன சொல்லுங்க, ஏகோ பகுனாம் யோ விதாதி காமான். ஓகேவா? ஸோ த லார்ட்ஷிப் யுவர் சப்போர்ட்டர் மெயின்டைன், நீங்க தான் வந்து இது எல்லாத்தையும் படைச்சிங்க காக்குறீங்கன்றத சொல்றார். ஓகேவா? யார் யாரே இந்த ஜீவாத்மாக்கள், அப்புறம் வந்து தேவர்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் வந்து படைச்சிங்க காக்கவும் செய்றீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம். ஓகே, நீங்க தான் ஒருத்தங்க உண்மையான வழிபடக்கூடியவர்கள். எப்படி வந்து இந்த மரத்துக்கு வேர்ல தண்ணி ஊத்துறோமோ அது மாதிரி உங்களை வழிபட்ட எல்லாம் போதும், எல்லாரும் திருப்தி அடைவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டிவோட்டிஸ்க்கு வந்து தெரியும் அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால தான் தூய பக்தர் எப்பொழுதுமே கிருஷ்ண சேவையில தான் ஈடுபட்டுட்டு இருப்பான். அதனால அவன் என்ன பண்ணுவான், ஈஸியா அந்த பிறப்பு இறப்பு அஹ், சுழற்சியிலிருந்து வெளியே வந்துடுவான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இறப்பை பார்த்து ஒரு பக்தன் வந்து என்னைக்குமே வந்து பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஆத்மாவுக்கு வந்து அழிவு இல்லை. அது என்னாகும், ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகக்கூடிய தன்மை இருக்குன்றத அவனுக்கு தெரியும். அதனால அவன் பயப்பட மாட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள், நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் என்ன, பரத மகாராஜா. அவர் என்ன பண்ணாரு, அரசனா இருந்து எல்லாத்தையும் துறந்துட்டு என்ன பண்ணாரு, காட்டுக்கு போனாரு. அங்க போயிட்டு என்ன பண்ணாரு, மான் மேல பற்றுதல் வச்சுட்டார். அதுக்கு அடுத்தது மானா பிறந்தார். கடவுளுடைய அனுகிரகத்தால மறுபடியும் அவர் வந்து ஜடபிரதரா பிறந்து கடவுளுடைய லோகத்துக்கு போனார். இல்ல, அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பக்தர்கள் ஒரு வாழ்க்கையில தவறு பண்ணி விழுந்தா கூட அவங்கள வந்து கடவுள் கட்டியா பிடிச்சிட்டு அடுத்த ஜென்மத்திலயாவது கூட்டிட்டு போறார் இல்லையா? அவ்வளவு அளவுக்கு தூய்மை ஆகணும், தூய்மை ஆகிற அளவுக்கு சான்ஸ் கொடுக்குறார் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஒன்லி பியூர் டிவோட்டீஸ் கேன் ஈஸிலி சர்பாஸ் த டெத். ஓகேவா? ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பக்தி பண்ணுறது தான் வந்து சிறந்தது. ஓகே, பக்தி மார்க்கம் வந்து யாரால பண்ண முடியும், தூய பக்தர்களால தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ பியூர் டிவோட்டி எப்படின்னா கேன் எலக்ட்ரிஃபை அனதர் பர்சன் பை டிரான்சிடென்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் கிராசிங் இந்த ஓஷன் ஆஃப், இந்த பிறவி பெருங்கடலை வந்து எப்படி கடக்க முடியும்னு யாரால சொல்ல முடியும்னா ஒரு தூய பக்தரால தான் சொல்ல முடியும். அதனால தான் நமக்கு என்ன சொல்றாங்க, சாது சங்கம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும்னா இல்லவே இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யாருமே வந்து கஷ்டமா ஃபீல் பண்ண மாட்டாங்க தூய பக்தர்களுடைய பாத சுவடை வந்து பின்பற்றுறதுக்கு. அதுதான் நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா யார் பாத சுவடை யார் பின்பற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டெப்ஸ் யாரெல்லாம் வந்து பிரம்மா, சிவன், குமாரா, மனு, கபிலா, பிரகலாதா, ஜனக மகாராஜா, சுகதேவ் கோசாமி, யமராஜா, அவங்க கிட்ட இருந்து தான் வந்து நம்ம சீர பரம்பரை வந்திருக்குது இல்லையா? ம். ஸோ பக்தி பண்ணி நம்மளும் இவங்களுடைய பாத சுவட்டை வந்து அடையணும். அதை விட்டுட்டு நான் ஞானம், யோகம், கர்மா அதெல்லாம் பண்றேன்னா அது இன்னும் வந்து கலங்கத்தை தான் கொடுக்கும். ஓகே, ஸோ ஒருத்தன் வந்து முன்னேறணும்னு தன்னை உணரணும்னா அது என்ன பண்ணணும், பக்தி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பக்தர் அல்லாதவர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின்டு அனிமல்ஸ், சங்கிலியால கட்டப்பட்ட மிருகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஆஹ், நம்பிக்கையும் இருக்காது. அதனால அவனை என்ன சொல்றாங்க, வேதவாத ரதா. ஓகேவா? அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்காது, வழிபாடு பண்ண மாட்டாங்க, வேதங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு தெரியும் இந்த பௌதிக உலகத்துல 3 குணங்கள் இருக்கு. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரு? உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை கிருஷ்ண உணர்வோட செய்யேன்னு அப்படின்னு சொல்றார். இல்லையா? நிஸ்திரை குண்யோ பவா அர்ஜுனா. ஓகேவா? நீ என்ன பண்ணு, டிரான்சிடென்டல் டு யூ த வேதிக் ரிச்சுவல்ஸ். ஓகேவா? பற்றுதல் வச்சு பண்ணாடு. கடவுள் மேல பக்தி வச்சு கிருஷ்ண உணர்வோட செய்யேன்னு அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஸோ அப்படி பண்ண என்ன ஆவ?
those who are engaged in his devotional service without adulteration, கலங்கம் இல்லாம அவன் இந்த பௌதிக உலகத்துல இருந்தா கூட அவன் எந்த நிலையில இருக்கான்? பிரம்மன் நிலையில இருக்கான். ஸோ பிரம்மன் நிலைன்னா என்ன அர்த்தம்? மீன்ஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அண்ட் எங்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ். அவன் ஆல்ரெடி கிருஷ்ண உணர்வுல இருக்கான், கிருஷ்ணருக்கோசம் சேவை செய்கிறான். ஓகேவா? ஸோ உண்மையான பக்தர்கள், தூய பக்தர்களை வந்து என்ன சொல்றாரு? devotees are real brahmacharis because their activities are always in Krishna consciousness. அவங்க எப்பவுமே கிருஷ்ணருக்கு தான் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால பக்தர்களை வந்து பிரம்மச்சாரிஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஒன்றும் ஒரு 2 பேஜ் அதை முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபு பரவாயில்லைங்களா? ஒரு 2 பேஜஸா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, ஓகே. முடிச்சிடலாம். ஆ. இன்னும் 2 பேஜ்னா. இன்னும் அது நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் எடுக்கும். அதுக்கு தான் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் மாதாஜி. ஓகே, எஸ் ஓகேம்மா. தேங்க்யூ. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, therefore issues of supreme call to all kind of religionists, asking them with great authority to join this movement. அதன் இந்த மூமெண்ட்ல இந்த இஸ்கானுக்கும் வெத்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உண்மையான மதத்தை புரிஞ்சுப்பாங்க, உண்மையான கடவுளை புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு மேலே எப்படி அன்பு வைக்கிறதுன்றதை புரிஞ்சுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து வெளியே வர்றதுன்றதும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து செயின்ட் அனிமலாக ஆயிடுறான். ஓகேவா? அதுலேருந்து நம்ம வெளியே இஃப் ஒன் சிம்ப்ளி எந்த சிம்ப்ளி ஸ்டிக்ஸ் டு ரிலீஜியஸ் ஃபார்முலா அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் பட் நாட் எலிவேட்டட் டு த பொசிஷன் ஆஃப் லவ் ஆஃப் காட், இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் செயின்ட் அனிமல். வேதங்களை சரியாக புரிஞ்சிக்காம கிருஷ்ண உணர்வு இல்லாமல் அவன் சாங்கிய சடங்குகளை செஞ்சுட்டு இருந்தா அவன் வந்து எப்படியாப்பட்டவனாரா? செஞ்சு அவனுக்கு பலன் இல்லை, கட்டுண்ட மிருக மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தன் வந்து முக்தி வேணும்னு கிருஷ்ண உணர்வு வேணும். ஸோ ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப அழகான வேர்ட்ஸு. ஸோ யார் லெட் அதர்ஸ் எங்கேஜ் இன் சிவியர் ஆஸ்டரிட்டி. ஓகே, யார் வேணும்னா எந்த மாதிரி கடுமையான தவங்கள் பண்ணட்டும், இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை விடட்டும், இல்லை புனித யாத்திரையை பண்ணிக்கிட்டோம், எதனா பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? எதுக்கோசம்? முக்திக்கோசம், இல்லை லிபரேஷன் கோசம், இல்லை பல வேதங்கள் படிக்கட்டும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மிஸ்டிக் யோகிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? தியானம் பண்ணுவாங்க. பார்த்தோம் அஷ்டாங்க யோகிகள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் சில பேர் வந்து சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அது சிறந்தது, கரெக்டுன்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் சரி, உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் ஒருத்தன் கிருஷ்ண உணர்வோடு இல்லாமல், ஓகேவா, அவருக்கு பக்தி தொண்டு செய்யாம இல்லாம, அவருடைய கருணை கிடைக்காம இல்லாம, கருணை இல்லாம அவன் இந்த உலகத்தை வந்து பிறவி கடலை நீந்த முடியாது. 3 விஷயம் வேணும். நம்ம கடவுள் மேல பக்தி பண்ணணும். ஓகே, அவர் கடவுளுடைய கிருஷ்ண உணர்வோட செயல்களை செய்யணும். கடவுளுடைய காரணமற்ற கருணை இல்லாம நம்ம பிறவி பெருங்கலில் தாண்ட முடியாது. முக்தின்றது நமக்கு வராது. ஓகேங்களா? மறுபடியும் அந்த பெர்சோனிஃபை வேதம் வந்து தன்னுடைய பிரார்த்தனை சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியர் லார்ட், உங்களுடைய அருவம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வேதங்களில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா யாகங்களையும் ஏற்றுப்பீங்களாம். உங்களுக்கு கால் இல்லை, நீங்கள் எல்லா இடத்துலையும் நடப்பீங்களாம். ஓகே, உங்களுக்கு கண் இல்லை, பட் எல்லாத்தையும் பார்ப்பீங்களா. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு காது இல்லை, பட் எல்லாமே நீங்கள் கேட்பீங்களாம். உங்களுக்கு மைண்ட் இல்லை, பட் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. yet no one knows who you are. Okay? You know everyone, but no one knows you. Therefore, you are the oldest and supreme personality. இது எவ்வளோ அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. நம்ம பாகவதிலும் படிச்சிருக்கோம். அவருடைய கைகள் எல்லா இடத்துலையும் இருக்குன்றத இல்லையா? ஸோ அவர் கண்கள் புலன்கள் இல்லை. நீங்கள் அருவவாதியாக இருந்தால் கூட, அருவம்னாவே என்ன? உருவம் இல்லைன்னு அர்த்தம். உருவம் இல்லைன்னா கண்ணு, காது, மூக்கு எதுவும் இல்லை. அதுதான் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாமும் தெரியுறீங்க, பார்க்குறீங்க, புரிஞ்சிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்படியாப்பட்ட உங்களை வந்து யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப பழமையானவர் இல்லையா? அண்ட் சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. நீங்கள் வந்து செய்யணும்னு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்.
எப்படி உங்களோட சக்திலையும் சரி, ஞானத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஓகே. பட் நீங்கள் நீங்க எப்படி உங்களுடைய இச்சையினால தான் எல்லாமே வருது. அப்புறம் உங்களுக்கு சமமானவர் யாருமே இல்ல. உங்களுக்கு உங்கள விட உயர்ந்தவர் யாருமே இல்ல. ஓகேவா? எல்லாரும் உங்களுடைய நித்திய சேவகர்கள். எவ்ரிஒன் ஆக்ட்ஸ் அஸ் யுவர் எட்டர்னல் சர்வெண்ட். இது எல்லா வேதங்கள்லயும் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேதிக் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம்ஸ் தட் அப்சல்யூட் ஆஸ். ஓகேவா? அவருக்கு வந்து கால் இல்லை, கை இல்லை, கண்கள் இல்லை, காதுகள் இல்லை, மனசு இல்லை. பட் எல்லா சக்திகளும் அவர்கிட்ட தான் இருக்குதுன்றது சொல்றாங்க. ஓகேவா? அவர் சக்திகள் இருந்து எல்லாத்தையும் படைக்கிறாரு. அப்புறம் இந்த உயிர் வாழினங்களுக்கு தேவையான விஷயத்தையும் கொடுக்குறாரு. நமக்கு தேவையான ஆக்சிஜன், தண்ணி எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறார் இல்லையா? அவர் கொடுத்த செங்கல்ல மண்ணை வச்சு கட்டிட்டு நான் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவருடைய கை கால்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அன்டில் சூப்பர் சோல் இஸ் ப்ரெசன்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது பரமாத்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்த கை கால் கூட வேலை செய்யாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ நம்ம அவரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இஸ் சோ கிரேட். அவர் வந்து எதையும் சார்ந்தில்லை. அவர் வந்து அவ்வளோ அளவுக்கு பரிபூரணமா இருக்காரு, பர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஓகேவா? ரவ் கிருஷ்ணா. ஸோ நம்ம தான் அவரை தான் நம்பி இருக்கோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஸோ the fact is ultimately the absolute truth is supreme person. அவர் தான் வந்து சுப்ரீம்ன்றதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேவா? அதுதான் உண்மை. ஓகே. ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பல சக்தி மூலமா வேலை செஞ்சுட்டு இருக்கார். he acts through this different potency. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌதீகத்தில் இருக்கிறனால புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த கிராஸ் மெட்டீரியலிஸ்ட்டை வந்து இதை வந்து கடவுளை வந்து வேணா அருவமானவர்ன்றதை வந்து புரிஞ்சுப்பான். அதாவது இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு மலர் இருக்கு. அந்த மலருக்கு வண்ணத்தையும் அது பூக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் சிருஷ்டி பண்ணது? கடவுள். ஆனா ஒரு பெயிண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கான் இல்லையா? அவன் வேணும்னா அதை பார்த்துட்டு ஒரு பூவை வேணா வரைவான் இல்லையா? அதை உத்து பார்த்துட்டு அவன் திறமை வச்சுட்டு அந்த மலரை வேணா வரைய முடியும். ஓகேவா? ஸோ பட் அவன் வரைஞ்சா கூட அது யாரை பார்த்து வரைஞ்சான்? கடவுள் செஞ்ச வச்சதை பார்த்து தான் வரைஞ்சான். ஓகேவா? ஆனால் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ப்ரஷ் எடுத்துட்டு கலர் பெயிண்ட் வச்சுட்டு அவர் வரைய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்வைனாலே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார். நம்ம என்ன பண்ணணும்? கண்ணால் பார்க்கணும், மைண்டால் யோசிக்கணும், கலர் ஃபஸ்ட்டு பென்சில் அவுட்லைன் போடுவோம், கலரில் அப்புறம் வரைவோம் இல்லையா? நமக்கு இவ்வளோ ப்ராசஸ் வேணும். பட் கடவுளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ இட் appears as if flowers have come into being without aid of an artist. இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஸோ யார் ஒருத்தன் கடவுளை வந்து உருவமற்றவர் நினைக்கிறாங்களோ அதில் என்ன தெரியுது? அவனுடைய அறிவின்மை தெரியுது, குறைபாடு உள்ள அறிவை தெரியுதுன்றதை இங்கே சொல்றாங்க. ஓகே. அவன் அந்த குறைவுள்ள அறிவுள்ள மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி புரிஞ்சுக்க முடியாது, அவருடைய நாமத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒன் cannot even knows லார்ட்ஸ் நேம் இல்லையா? எவ்ரிதிங் அபவுட் லார்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பர்சனல் ஃபீச்சர்ஸ் இஸ் ரிவீல் டு யாருக்கு தெரியும்? பக்தர்களுக்கு தான். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களால் இப்படி எப்படி நம்ம நேருக்கு நேர் பார்த்து ஒருத்தர் மனுஷனை பார்த்து பேசுகிறோமோ அது மாதிரி தூய பக்தர்களால் முடியும். ஓகேவா? இது பகவத்கீதையிலே அவரே சொல்லியிருக்கார். போக்தாராம் யக்ன சப்பதாம். கடவுள் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பாளர், என்ஜாயர், ட்ரூ என்ஜாயர் இல்லையா? ஸோ மறுபடியும் என்ன சொல்றார்? சர்வலோக மகேஸ்வரம். அவர் தான் வந்து உரிமையாளர் இல்லையா? கண்ட்ரோலர் அவர் தான். ஓகேவா? ப்ராப்ரியேட்டர் உரிமையாளரும் அவர் தான், அனுபவிப்பாளரும் அவர் தான். ஓகேவா? அவர் கோலக்கல விருந்தாவனத்துல அங்கேயும் இருக்காரு, தன்னுடைய பக்தர்களோடையும் இருக்காரு, இங்கேயும் இருக்கார் இல்லையா? அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கோசம் விருந்தாவனத்துல வந்து கோபிஸ்ரீகளும் மாட கோபார்கள் கூடயும் இருந்தார் இல்லையா? அங்கங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தியும் மூலமா தான் அவர் வந்து தன்னை வியாபிச்சுக்கிறார் இல்லையா? ஸோ அவரை புரிஞ்சுக்கணுன்னு ஒரே ஒரு வழி பக்தி தொண்டு பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். ஒன்லி டிவோஷனல் சர்வீஸ். அவர் வந்து இன்கன்சீவபிள். அவரால் நம்மளால் உணர்ந்துக்க முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவமும் இருக்கு, அதே சமயத்தில் உருவமற்றவராகவும் இருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் எம்பரர்.
ஓகேவா. அண்ட் மெனி thousands ஆஃப் கிங்ஸ் அண்ட் சீஃப்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் him. அவர் தான் வந்து சுப்ரீம் கிங் இல்லையா, ஒரு சிறந்த ஆட்சியாளர். அவர் கீழே பல ஆயிரக்கணக்கான அரசர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து சுதந்திரமானவர். ஓகேவா. அவர் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றார். ஓகேவா. தேவர்கள் பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், சூரியன் எல்லாரையும் தான் கீழே வந்து வழி நடத்துறாரு. இது வந்து வேதமே சொல்லியிருக்கு. வேதம் கன்ஃபார்ம்ஸ் தட் இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபியர். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்த்தா பயம், அதனால தான் தன் வேலையை ஒழுங்கா செய்யுது. காற்றுக்கும் அதே பயம், நெருப்புக்கும் அதே பயம். எல்லா தேவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா பயம், அதனால அவங்க வேலையை ஒழுங்கா செய்வாங்க. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அசைவன அசையாதவை எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவருடைய வழிகாட்டுதல் படி கட்டளைப்படி தான் எல்லாமே வேலை செய்யுது. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து ஆல் them access is tributaries just like subordinate kings who offer their annual tax to the emperor. இப்போ வந்து வரி பணம் செலுத்துவாங்க. இப்போல்லாம் நம்ம டேக்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து இந்த துணை அரசர்கள் வந்து மெயினாக இருக்கக்கூடிய கிரேட் கிங்குக்கு வந்து பே பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து கட்டுண்டு செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஸோ இந்த வேதிக் இன்ஜெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் வாழினங்கள்லாம் சாப்பிடுது இல்லையா, அது எதை சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய மீதியை தான் சாப்பிடுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ரெமனன்ஸ் இல்லையா, அதுதான் நம்ம பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. இன் கிரேட் சாக்ரிஃபைஸ் நாராயண தான் எந்த யக்னங்கள் பண்ணாலும் அது நாராயணனுக்கு வந்து தான் அர்ப்பணிக்கிறாங்க இல்லை, அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மித்ததை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யக்ன பாகா. ஓகேவா. ஸோ இது வந்து யக்ன பாகானா தேவர்கள் கூட எஞ்சி நாராயணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிஞ்சியத்தை தான் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ எவ்ரி டெமிகாட்ஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பங்கு இருக்கும், அதை வந்து யக்ன பாகான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பிரசாதம் சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, டெமிகாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இல்லை, பவர் இல்லை. அவங்களே என்ன ஆயிருக்காங்க, கிருஷ்ணர் மேலே தான் சார்ந்து இருக்கிறாங்க. கிருஷ்ணர் உண்டிய மிச்சத்தை தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்களுடைய பங்கு அவர்கிட்ட இருந்து தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவருடைய கட்டளைப்படி தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, அப்படியேப்பட்ட ஹரே கிருஷ்ணா. ஓகே. அப்படியாப்பட்ட முழுமுதற் கடவுளுக்கு வந்து என்னுடைய நமஸ்காரத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். லெட் மீ ஆஃபர் மை ரெஸ்பெக்டபுள் ஒபைசன்ஸ். அவருக்கு வந்து என்ன இல்லை, இந்த பௌதிக புலன்கள் இல்லைன்னா கூட இந்த பௌதிக உலகத்தை வந்து அவர் வழி நடத்துறாரு. ஓகேவா. அவர் தான் வந்து சுப்ரீம். ஓகே. உயர்ந்தவர். ஓகே. ஆஃப் ஆல் சென்சஸ். அதனால தான் அவரை நம்ம ரிஷிகேஷானும் சொல்றோம் இல்லையா. இஸ் omnipotent, is the supreme performer of everything. Therefore, he is worshipable by everyone, and to the supreme I do offer my respectful obeisance. ஓகேவா. ஸோ ஸ்ரீதர சுவாமிக்கு சொல்லியிருக்க கோட்பாடுலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அப்படியேப்பட்ட பகவான் கிருஷ்ணருக்கு நம்மளும் வந்து வணக்கத்தை தெரிவிக்கலாம். நம்ம இங்கே நிறுத்திக்கலாம் மாதாஜி. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க கேசவ பிரபு ஏதாவது இருந்துச்சுன்னா. ஓகேங்களா. Yes, Mataji. ஓகே. இங்க முடிச்சுக்கலாங்களா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. Okay, Hare thank you Krishna. everyone for your patience. Hare Krishna. So, Vancha Kalpatarupyasha Kripa Sindhu Bhayavacha Patitanam Pavanepyo Vaishnavepyo Namo Namaha. Ananta Kodi Vaishnav Brinda Ki Jai. Namacharya Haridas Thakur Ki Jai. Jagat Guru Srila Prabhupada Ki Jai. Nitai Gaurav Premanande Hari Hari Bol. Krishna Book Ki Jai. Okay, Hare Krishna Maha Mantra Ki Jai. Nitai Gaurav Premanande Hari Hari Bol. Hare Krishna. Thank you everyone. Hare Krishna Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna.